ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 18ஆம் தேதி, அதாவது திங்கக்கிழமை, எல்லாருக்குமே தெரியும், கோவை மாவட்டத்துக்கு வந்துக்கிட்டு, கோவை மாவட்டம்னு இல்லை, கோவை சிட்டிக்கு வந்துக்கிட்டு பிரதமர் மோடிஜி வந்திருந்தாப்புல அப்படிங்கிறது வந்துக்கிட்டு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் நடக்க போது, அதனால வர்றது எந்த அதில் என்ன சார் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் வந்துட்டு போன எஃபெக்ட் என்ன, அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. கடந்த 18ஆம் தேதி நம்ம மோடிஜி வந்துக்கிட்டு கோயம்புத்தூர் வந்திருக்காப்ப. கோயம்புத்தூர் சுற்றுப்பயணம். கோயம்புத்தூர் வந்தது ஆஸ் யூஷுவல், நம்ம முன்னால என்ன நடந்துச்சோ அதுதான். ஜியை திடீர்னு அப்படி பார்ப்பேன், என்னடா இது இந்த மூஞ்சி தானே, இந்த மூஞ்சி தானே போன 2 தடவை முன்னாடி பார்த்தோம், இன்னும் இதே மூஞ்சி தான் இப்போமா, அடுத்த 2 தடவை இந்த மூஞ்சி தானா அப்படிங்கிற அளவுக்கு அதை மாற்றி நிறுத்தி அங்கே ஒரு பெரிய ரேலியை நடத்தி முடிச்சிருக்காப்ப. சரி, அந்த கூத்து இது எலெக்ஷனு நடந்துட்டு போகுது அப்படின்னா இது மிகப்பெரிய மக்களுக்கு இடையூறா இருந்தது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் உச்ச நீதிமன்றம் செவி சாய்க்கவில்லை என்பதுதான். அதை முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்க செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸுக்காக நீங்க ரோட பிளாக் பண்றீங்க, எல்லாம் செய்றீங்க, பிள்ளைங்களுக்கு 10 SLC பரீட்சைப்பா, அதையும் நீங்க கணக்குல எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதில் வந்து என்ன கணக்கு? அது வந்துட்டு போற பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு பதில் நீ கூட்டம் நடத்தினீங்கன்னா, கூட்டம் இருக்கிற இடம் தான் அவுட்டர் இடம், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இது மெயின் ரோட்ல நீங்க வந்துகிட்டு நடத்துறீங்க, ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு ஃபுல்லா எல்லாமே பந்து பண்றீங்க, எல்லாமே தடை செய்து நிறுத்தி வைக்கீங்க அப்படின்னா மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம். வேலை செய்யறவனுக்கும் சரி, அன்றாட வேலைக்கு போறவனுக்கும் சரி, அன்றாட வேலைக்கு போன இவங்க கூட வந்துட்டான்னு சொல்லிட்டு இதுல இருந்து ஒரு 500 ரூபாய் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விடுங்க. ஆனா இந்த ஸ்கூல் பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் மேல ஒரு மிகப்பெரிய 2 பிரச்சனையா நம்ம வந்துகிட்டு இங்க காமிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்குற வீடியோ. இது முந்தின பாத்தீங்களா வீடியோ? இந்த வீடியோ வந்துகிட்டு முந்தின நாள் வந்து அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, புதுசா போட்ட ரோடுங்க, புதுசா போட்ட ரோட வந்துகிட்டு அவன் ஓட்ட போட்டு கொடி கம்பத்தை நட்டுறான். இல்ல எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு கேட்டாப்லன்னு சொல்லிட்டு, உங்க அப்பா காசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் குதிங்களா, இப்போ தோண்டின ரோடு உங்க அப்பா விட்டு காசா, பிஜேபி காரன் அப்பா விட்டு காசா, மக்கள் வரி பணம், நீ ஓட்ட போட்டு நீ தோண்டி போட்டுட்டு போயிட்ட, கம்பெனி புடிங்கி போட்டு நீ பாட்டுல போயிருவ, அடுத்த மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது கொஞ்சம் பேந்தது ஃபுல்லா பேந்து போகும். ஃபுல்லா பேந்து போன பிறகு சொல்றான் ஊழல் பண்ணிட்டாப்ல, திமுக அரசு ஆளுங்கட்சி வந்து ஊழல் பண்ணிட்டாப்ல, சரியா ரோடு போடல, ஒன்ன நீ ஓட்ட போட்டு நீ குத்தம் சொல்ற, நீ அவனை குத்தம் சொல்லுவ, இதைத்தானே செய்ய போற? மக்கள் தலையில மசாலா அரைக்கிற வேற இன்னும் நீ வந்து விடல. அதிகாரம் இருக்குங்கிற ஒரு தோரணை. சரி, இந்த இதுக்கு தான் நீ வந்துகிட்டு பண்றதுக்கு காசு கொடுப்பேன்னா கொடுக்க மாட்டேன். வாங்கின 1 ரூபாய்க்கு 5ல் 1 பங்கு 20 பைசா கொடுப்ப, மீதி துட்டு வந்துகிட்டு ஊபிக்கும் மாப்பிக்கும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்ப. இதுதானே உன் பிரச்சனை? இதுதான் நீ காலகாலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ செய்யற துரோகம். இதை நாங்க சொன்னா நாங்க வந்துகிட்டு தேச துரோகிமீங்க. இப்ப ரொம்ப நாள் உங்களால தேச துரோகி சொல்ல முடியல. ஏன்னா என்னைக்கு இந்தியா கூட்டணி இந்தியா அப்படின்னு சொன்னா இப்போ அந்த ஒரு தேச துரோகத்துக்கு வந்துகிட்டு ரொம்ப கம்மியா இருக்கு உங்க சைட்ல இருந்து. இப்படி மக்களை போட்டு வதக்கிறீங்களப்பா. ஏன்பா? அறிவுங்கிறதே கிடையாது. நீ கொடி நட்டு பேனர் வை, அதெல்லாம் நான் வந்து ஒண்ணுமே சொல்லல. அது வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் உள்ள உரிமை, இல்லைன்னு சொல்லல. அத நீ பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல், பொது சொத்துக்களை நஷ்டப்படுத்தாமல், சேதம் செய்யாமல் நீ செய்ய அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அதை செய்யாத நாங்க சொல்லலையே. அதுக்கு தகுந்தாப்புல இடத்தை பார்த்து நீ செய்ய. இல்லாட்டினா நீ ஒரு 10 பேர், ஒரு 1000 பேர் தான் அங்க நிறுத்துற, எல்லாரும் கையிலும் கொடியை பிடிச்சி நிக்க சொல்லி வேண்டியதானே. எதுக்கு போட்டு ரோட்டை குத்தி நாசப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது முழுக்க தேர்தல் விதிமுறைகளை மீறிய செயல். ஒரு நாளும் படிக்கிற பிள்ளைங்களை, பள்ளிக்கூடத்தில் உள்ள பள்ளி குழந்தைகளை வந்துகிட்டு அரசியல் கட்சிக்கோ அரசியல் கட்சி சார்ந்த பொது நிகழ்ச்சிக்கோ கொண்டு வரக்கூடாதுங்கிறது வந்து சட்டமே இருக்கு. பள்ளி கல்வித்துறை என்ன செஞ்சுட்டு இருக்கு? ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பிஜேபி காரன் சொல்லலாம், ஏன் புள்ள நான் கட்சி கொண்டு வரேன் சொல்லலாம், அவனுக்கு உரிமை இருக்கு, இல்ல நாங்க சொல்லல. அதுக்கு கலர் ட்ரெஸ்ல உன் பிள்ளை கூட்டிட்டு வா, ஸ்கூல் யூனிஃபார்ம் கொண்டு வர, அப்ப ஸ்கூல் யூனிஃபார்ம்ல அங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் கொண்டு வந்தாப்லையா? இந்த மாதிரி அலப்பறை பண்றீங்களே, அநியாயம் பண்றீங்களா? தங்கிகளை
நீங்களா திருந்தவே மாட்டீங்களாடா? இது யாரு செஞ்சிருந்தாலும் இப்போ உடனே இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்திருக்காப்புல, அங்க வந்து ஏதாவது ஸ்கூல் பிள்ளைங்களை கொண்டு வந்து வச்சிருந்தீங்கனாலும் சரி, ஸ்கூல் பஸ்ஸை கொண்டு வந்து யூஸ் பண்ணாலும் சரி, வன்மையா கண்டிப்போம். நம்ம நடுநிலை அப்படிங்கிறது சொல்லும்போது அதையும் நாங்க கண்டிக்க தான் செய்வோம். அது மட்டும் நாங்க விட்டு கொடுத்துட போறது இல்ல, ஓகேவா? ஆனா இது வந்துகிட்டு கண்டிக்கத்தக்க செயல். இப்படி குழந்தைகளை யூஸே பண்ணக்கூடாது. ஏற்கனவே பரிச்சை நேரம் பிள்ளைங்களுக்கு, இதுல இதை வேற கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவன் பேசுற ஒண்ணுமே கேட்க போறது இல்ல, அது ஒண்ணுமே புரிய போறதுங்கிறது அடுக்க அடுத்தது. என்னத்தான் நீ வடைய கடந்து சுடு சுட்டு கிடந்தாலும் லாஸ்ட் கரிஞ்சு தான் போறது. நீ எவ்வளவு தலை கூத்தன நீ கீழே நின்றாலும் சரி, உன்னால தமிழ்நாட்டுல ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த வீடியோ பாருங்க. எவ்வளவு சூப்பரான வீடியோ. அடடா, பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓபிஎஸ் தங்க தேர் இருக்கிறாப்ல 2000 ரூபாய் கொடுத்துட்டு, எதுக்காக? மோடிஜிக்காக. ஏங்கப்பா, இந்த மாதிரிலாம் விசுவாசம் இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒண்ணுமே செய்யல, ஜியும் செய்யல, நீயும் செய்யல. உனக்காக ஜி நிறைய செஞ்சிருக்காப்ல, அதுக்கு காணிக்கே நீ செஞ்சிருக்க. அதான் சொல்ற. பாத்துட்டு இருக்க முருகன் பொறுப்பானங்கிறதே தான் தெரியல. அப்படியே முருகா பாத்துக்கோ, இந்த மாதிரி அநியாயம் பண்றான், அவனுக்கு நீ என்ன செய்ய போறங்கிறத உங்க இருக்கிற ஒவ்வொரு இந்துவும் எதிர்பார்த்துட்டு இருக்கு. மக்களை போட்டு வாய்ச்சிட்டு இருக்காப்ல. பெட்ரோல் ரேட்டு தலைக்கு மேல நிக்கி, கேஸ் ரேட்டு அதுக்கு மேல நிக்கி. இங்க இருக்க நடுத்தர மக்களும் பாமரனும் கஷ்டப்பட்டு அழுது இது பண்ணிட்டு இருக்கான். அரிசி ரேட்டு எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திங்க வழி இல்ல, அதுக்குள்ள வழி செஞ்சு தர உனக்கு உருப்படியா ஒண்ணுமே இல்ல. உனக்கு அதிகாரமும் இல்ல, அதிகாரம் இல்ல, ஆணவம் இருக்கு தவிர செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான், ஓகேவா? கார்பரேட்டுக்கு வந்துகிட்டு நீ தள்ளுபடி பண்றத நீ வந்துகிட்டு நடுத்தர மக்களுக்கு ஜிஎஸ்டியில குறைச்சு கொடுக்க மாட்டீங்க, நீ செய்ய மாட்டீங்க. இப்படி எல்லாம் பண்ற நீ வந்து திரும்பவும் வரணும்னு சொல்லிட்டு அந்த அப்பா முருகன்டே போய் நீ போய் வேண்டுகோள் வச்சிருக்காம தெரியுமா? அந்த முருகன் என்ன செய்வாரு? பாவம் முருகா, தெரியாம அறிவு இல்லாம ஓபிஎஸ் செஞ்சுட்டாப்ல, ஓபிஎஸ் மன்னிச்சு விட்டுருப்பா. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஓபிஎஸ் நீயா இருந்தாலும் சரி, அண்ணாமலை இருந்தாலும் சரி, நீ இந்த கோவில்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோவிலும் உருண்டு எந்திச்சு வந்தாலும் சரி, ஓகேவா? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒத்த சீட்டு கிடையாது, அதை எழுதி வச்சதுதான். இதை எவனாலும் மாற்றவும் முடியாது. வேணா நீ எழுதி வச்சுக்கோங்க, ஓகே? அப்படி ஒரு சீட்டு கிடைக்கும்னா இன்னைக்கு நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் நின்றுப்பாப்ல, ராமேஸ்வரம் தொகுதியில் வந்துட்டு நின்றுப்பாப்ல. ஏன் நிக்கல? ரிப்போர்ட் போயிடுச்சு. ரிப்போர்ட் போனது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, ஐயா பிஜேபியா நீங்க தனியா நின்னீங்கன்னா 12% ஓட்டு கிடைக்கும், ஏடிஎம் கூட சேர்ந்து நின்னீங்கன்னா 26% ஓட்டு கிடைக்கும், சத்தியமா வின் பண்ண முடியாது அப்படின்ட்டாப்ல. யாருக்கு? மோடியே கேண்டிடேட்டா இருந்தானா, மத்தவன் இருந்தா ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்ட்டாப்ல. ஏடிஎம் கூட கூட்டணி கிடையாது அப்படின்ட்டாப்ல. அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் ஒத்து வராங்கிற அளவுக்கு நீங்க ஒரு சண்டை போட்டு உட்கார வச்சிருக்கீங்க, அதனால அது முடிஞ்சிச்சு. அப்ப அங்க நடக்காது. மத்தவன் எல்லாத்தையும் வச்சுட்டீங்கன்னா 12% ஓட்டு கிடைக்கும், டெபாசிட் கிடைக்குமாங்கிறது கூட வந்துட்டு சந்தேகம் தான் அப்படின்ட்டாப்ல. அதிலும் எதிரில் திமுக வந்து பிடிஆர் இருந்துட்டாங்கன்னா நீங்க சான்ஸே கிடையாது, டெபாசிட் கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் போயிருக்கு. அதனால தான் மோடி தமிழ்நாட்டிலும் நிக்கல, கேரளாவிலும் நிக்கல. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க ஆடிட்டு இருக்க. 40 கடைசியில் நாங்க வந்துட்டு பயங்கர பிஜேபி அலை அடிக்குதுங்க, அலை அடிக்கு. வெயில் வேனக்கால வேக்காடு தானே வேகுது, வெயில் தான் அடிக்குதுங்க. இல்ல உனக்கெல்லாம் ஒரு அலையும் அடிக்கல, வரவும் வராது. நீ கொடுத்த நீ ப்ரொஜெக்ட் பண்ண உன்னோட பழைய ஓட் ஷேரே உனக்கு கிடைக்குதாங்கிறது பாத்துக்கோ. அதுக்கே சான்ஸ் இல்ல. இந்த மாதிரி லட்சணத்துல இந்த மக்கள் உட்காந்துட்டு நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இருக்கிற ரோட்டை உடைக்கிறது, ஸ்கூல் பிள்ளைங்களை கொண்டு வந்து நிறுத்துறது, இந்த தேவை இதெல்லாம் வந்து தேவையா? திருந்துக்கப்பா. இனியாது மக்களை இடையூறு பண்ணாம நீங்க வந்துகிட்டு செய்யுங்க. நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, ஓட்டை கேளுங்க. அவன் மக்களே அவன் போடுறதுக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கான அதை முடிவு பண்ணி ஓட்டை போட்டுட்டு போவான். இப்போ நானே சொல்ல முடியாது, எப்போ எல்லாரும் சேர்ந்து நீங்கள் வந்துக்கிட்டு திமுக ஓட்டு போடுங்க, காங்கிரஸ் ஓட்டு போடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பிஜேபி வந்து அயோக்கியம் கிடையாது, யோக்கியங்கிற போரையை போட்டுட்டு வந்துக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கிறத நாங்கள் எடுத்து சொல்லுவோம். அதை கேட்குறோம், கேட்டு போகிறோம், கேட்காம போயிட்டு போகிறோம். அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறது கிடையாது. பார்த்தோம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோமா உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.